பயிற்சி 3.8 வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. x4 minus 12x3 plus 42x² by the 6x. இப்போ கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறோம். x4 minus 12x3 plus 42x² minus 36x. இப்போ x4 இருக்குது. இதை ஃபஸ்ட் இருக்கிறதுல பாதி பவரில் பாதி தான், 4ல் பாதி 2. அப்போ x2 எடுத்துக்கிறோம். x2வும் x4 ஆயிரும். சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ப்ளஸில் இருக்குது மைனஸில். அப்போ x4 அடைஞ்சிரும் 0. ஃபஸ்ட்டு மட்டும் 1 எடுத்துக்கிறோம். அடுத்து ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டு அடுத்து 2 எடுத்துக்கிறோம். மைனஸ் 12x3 plus 42x². இங்கே இருக்க நம்பரோட 2ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிறோம். ஒரு x². 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2x². இப்போ 12ஐயும் 2வையும் போட்டு அடித்து பார்க்கணும். 2x², 12x3. 4 2 6 2 12. x² இங்கே x² அடிஞ்சிடும். திருப்பி ஒரு x மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கனால இங்கேயும் மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் 6x. இந்த 6x வந்து இங்கே மல்டிபிள் ஆகுது. 2 12. x² இங்கே ஒரு x. அப்போ x3. 6 36. x x². மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இங்கே வேறு சிம்பிளில் இருக்குது, அதனால் மைனஸ். சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ 12x3ம் 12x3ம் அடிஞ்சிரும். 42ல் 36 போச்சு அப்படின்னா 6x². சாரி 9 எழுதாமல் விட்டுட்டேன். 9. அடுத்து டபுள் டிஜிட் இறக்கிக்கிறோம். minus 36x plus 9. இங்கே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிறோம். 2x² மைனஸ் 6 2 12. 12x. இப்போ x² 6x²ஐயும் 6x² மைனஸ் 2x². x² அடிஞ்சிடும். ஒரு 2 மூவி 2 6 ப்ளஸ். இப்போ இங்கே +3. இந்த 3 வந்து இங்கே மல்டிபிள் ஆகுது. மூவி 2 6 x² மைனஸ் 3 12 36 x 3 9. எல்லாத்துக்குமே இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ப்ளஸில் இருக்குது மைனஸ், மைனஸ்னால் ப்ளஸ், ப்ளஸில் இருக்குது மைனஸ். அப்போ இது எல்லாமே அடிஞ்சிடும் 0. இப்போ ஆன்சர் வந்து x4 12x3 plus 42x² minus 36x plus 9. இதுக்கு ஆன்சர் வந்து ஈவ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x² minus 6x plus 3. இதுதான் ஆன்சர்.